வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழக பள்ளி மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு தகவல் பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இப்போ வரக்கூடிய அடுத்த மாதம் ஜூன் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா பள்ளிகள்லாம் திறக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற அடிப்படையில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து ஒரு சில மாற்றம் பார்த்திங்கன்னா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதே சம்மந்தமாக தமிழக அரசு அதிகாரிகள் இந்த பள்ளி திறப்பு தேதி குறித்து பார்த்திங்கன்னா என்ன அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க, கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் தேதி ஜூன் 2ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் மாநிலம் தொடர்ந்து கடுமையான வெப்ப அலையை எதிர்கொள்வதால் அது ஒத்திவைக்கப்படலாம். மீண்டும் திறக்கும் தேதி அருகில் நிலவும் வானிலை நிலையை பொறுத்து இந்த முடிவு எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். முன்னதாக பள்ளி கல்வித்துறை அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் 2025-2026 கல்வியாண்டிற்காக ஜூன் 2 திங்கட்கிழமை மீண்டும் திறக்க உத்தரவிட்டிருந்தது. பள்ளி தலைவர்கள் அனைத்து ஆயத்த பணிகளையும் முன்கூட்டியே முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். இருப்பினும் கடுமையான கோடை வெப்பநிலை கருத்தில் கொண்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தாமதமாகலாம் என்று சூசகமாக கூறினார். ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் வானிலை நிலவரங்களை பொறுத்து இறுதி முடிவு எடுப்போம் என்று அவர் கூறினார். முதலமைச்சருடன் கலந்தோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். வெப்ப அலை கவலைகளுக்கும் மேலதிகமாக தனியார் பள்ளி கட்டண விதிமுறைகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க நிறுவனங்களை எச்சரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய அடுத்த மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பள்ளிகள் பார்த்தீங்கன்னா திறக்கப்படுறதா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போதைக்கு உள்ள வானிலை நிலவரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா இறுதி முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் தமிழக அரசு அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான முடிவு பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர்கள் கூட கலந்து பேசிட்டு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இதுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது போல் நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.